علمه البيان. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. எல்லாரும் அல்லாஹ்வை கொண்டாடுவார். நேற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய நற்குணங்களை பார்த்தோம். இன்று நபியின் மீது ஸலவாத். பொதுவாக வேதங்கள் 4 வேதங்கள்: தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களும் ஒவ்வொரு நபிமானுக்கும் ஒவ்வொரு வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதத்தையும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தையும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வேதத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இந்த நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜபூர் வேதத்தை போதிக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு சிவப்பு மண்புழுவை பார்த்தார்கள். உடனே அவர்கள், இந்த மண்புழுவினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது, இந்த மண்புழுவினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது என்பதாக தன்னைத்தானே எண்ணிக்கொண்டார்கள். உடனே அந்த மண்புழுவிற்கு அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றான். அந்த மண்புழு சொல்லிச்சான், நான் பகல் முழுவதும் 3வது கலிமாவை 1000 முறை சொல்கின்றேன், இரவு முழுவதும் நபியின் மீது 1000 முறை ஸலவாத் சொல்கின்றேன். நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதையும் சொல்லுங்கள், அதையும் நான் செய்து முடிக்கின்றேன் என்பதாக அந்த சாதாரண ஒரு மண்புழு சொல்லியிருக்கான். சாதாரண மண்புழுவை நபியின் மீது எந்த அளவு ஸலவாத் சொல்கின்றன. ஆனால் நம்மை ஒருபடி மேலாக திரை நம்மளை படுத்திருக்கின்றார். நாம் எந்த அளவு நபியின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கின்றனர். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்மை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லு, நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள், இன்னும் ஸலாம் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை கூறுகின்றான். ஆனால் இந்த காலகட்டத்திலே ஸலவாத் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகில் ஸலவாத் இல்லை, அல்லாஹ் சொன்னானா ஸலவாத் இல்லை என்று அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வே சொல்கின்றான், ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக. ஆனால் இந்த காலத்தில் உள்ளவர்கள் ஸலவாத் இல்லை, தொழுகை குறித்த ஸலவாத் இல்லை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவு நாம் நபியின் மீது எந்த அளவு ஸலவாத் சொல்ல வேண்டும். அது குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யார் ஒருவர் என் மீது ஸலவாத் சொல்கின்றார்களோ நாளை மறுமையிலே அவர் என்னோடு இருப்பார், அவர்கள் நான் சிபாரிசு செய்வேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த அளவு நாம் நபியின் மீது அந்த அளவு ஸலவாத் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த மாதம் புனிதமான மாதம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். இந்த மாதத்திலே நாம் அதிகமாக நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். ஒரு பாக்கியத்தை தங்கள் புரிவானாக. மேலும் இங்கு நம்மை கொண்டு கொண்டே போல் நாளை சூன போன்ற உலகிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கூடிய பாக்கியத்தை நம்ம தங்கள் புரிவாராக என்று கூறி என் வார்த்தையை முடித்துக் கொள்கின்றேன். வாக்கில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா